ஒன்று சாமுவேல் 18வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்த ஒரு நபர் தான். சாதாரண ஒரு ஆட்டு இடையன் தான் ராஜாவாக்கப்பட்டான். இதில் நம்ம யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது என்று நான் நம்புகிறேன். சாதாரணமான ஒரு ஆட்டு இடையன், நம்மை போன்ற ஒரு சாதாரணமான மனிதன் தான். ஆனால் ராஜாவாக்கப்பட்டார். ராஜாவாக்கப்பட்டார் அப்படின்னா கூட சாதாரணமான ராஜாவாகல்ல, இன்றும் பேசப்படுகிற ஒரு மகா பெரிய ராஜாவாக தாவீதின் அந்த ராஜ்யபாரம் இருந்ததாகவும், அப்படி ஒரு மகா பெரிய ராஜாவாக தாவீது ஏற்படுத்தப்பட்டார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியுது. அப்போ இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொண்டா நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். வேத வசனம் சொல்லுது, அவர் உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார். எதற்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அதற்காக அவர் நம்மளை என்னவா தெரிந்தெடுத்திருக்கிறாரா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜ கூட்டம். அப்ப நம்ம எல்லார் மேலேயும் தேவன் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரையும் தேவன் பார்க்க விரும்புகிற அந்த நிலை என்ன நிலை அப்படின்னா ராஜா அப்படிங்கிற நிலை. நம்ம எல்லாரையும் தேவன் அப்படித்தான் என்ன செய்ய பார்க்கிறாரு, அப்படி அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்க விரும்புகிறார். நம்மளை ஒரு ராஜ ஸ்தானத்தில் வச்சு பார்க்க விரும்புகிறார். நம்மளோட ஒரு தலைவன் என்கிற ஸ்தானத்தில் வச்சு தேவன் பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. நம்மளை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்த அப்பவே நம்முடைய ஸ்தானத்தையே அவர் மாத்திடுறார். நம்ம இருக்கிற அந்த நிலையை மாத்திடுறார். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நம்மளை அழைத்த உடனேயே நம்மளை அவர் பார்வையில் நம்ம எந்த ஸ்தானத்துக்கு வந்துடுறோம்? ராஜஸ்தானத்துக்கு வந்துடுறோம். தலைவன் என்கிற ஸ்தானத்துக்கு வந்துடுறோம். அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய கண்கள் அப்படித்தான் பார்க்க விரும்புது. நாம் வேணா ஒருவேளை நம்ம குறைத்து மதிப்பிட்டு கொண்டு இருக்கலாம். நான்லாம் ஒன்றும் கிடையாது, நான்லாம் தூசி, நான்லாம் குப்பை, நான் அப்படி இப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது ஒருவேளை உங்களுடைய தாழ்மையாக இருக்கலாம். பட் ஆனால் தேவன் உங்களை பார்க்கிற விதம், உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஸ்தானம், தேவன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதான அந்த நிலை, அது ராஜஸ்தானம், அது தலைவன் என்கிறதான ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்து, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வைத்து, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்துல வைத்து உங்க ஒவ்வொருவரையும் பார்க்க தேவன் விரும்புகிறார். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை தேவன் பார்க்க விரும்புவது அப்படித்தான். உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து தான் தேவன் என்ன செய்யறாரு? பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ அந்த அடிப்படையில் இங்க நம்ம வாசிச்சோம் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில், தாவீது ஒரு ராஜா, தாவீது ஒரு தலைவன். எப்படிப்பட்ட தலைவன்? இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அப்போ ஒன்றை புரிந்து கொள்கிறோம், புத்திமானாகிய தலைவன். அடுத்து சொல்லியிருக்கு பாருங்க 14வது வசனம், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்படின்னா இந்த தலைவனோடு கூட கர்த்தர் இருக்கிற ஒரு ஸ்தானத்தில் தாவீது என்ன செய்யறாரு? இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தலைவனா இருக்கிறது பெருசு இல்லை, கூட யார் இருக்கணும்?
தலைவனோடு யார் இருக்கணுமா? கர்த்தர் இருக்கணும். தாவீதோடு யார் இருந்தா? கர்த்தர் இருந்தா. அடுத்து சொல்லியிருக்கு, ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? அவரை யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். ஜனங்களால் நேசிக்கப்பட்ட தலைவன் இந்த தாவீது. தாவீத தேவன் இப்படி ஏற்படுத்தியதே ஜனங்களை வழி நடத்துவதற்காகத்தான். ஏதோ ஒருவரை, ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தாவீதினால் வழி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் ஏற்படுத்துறார். அப்ப இன்னைக்கு உங்களையும் என்னையும் அந்த ஒரு ராஜ ஸ்தானத்தில், ஒரு தலைவன் என்கிற ஸ்தானத்தில் வைத்து தேவன் பார்க்க விரும்புகிறார். எதற்கு அப்படின்னா, நம்மை கொண்டு ஒரு கூட்டத்தை தேவன் நடத்த விரும்புகிறார். ஒரு வழி நடத்துகிற நபராக நம்மளை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரை வழி நடத்துகிற ஒரு தலைவன். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வழி நடத்துகிறவராக இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை என்ன செய்யலாம்? பின்பற்றலாம். அல்லது உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலை, அந்த தொழில், அதில் உங்களை ஒரு தலைவனாக தேவன் வச்சு அதில் நீங்கள் முன்னாடி போக எல்லாரும் உங்களை பின்பற்றி வர வழி நடத்துகிற ஒரு தலைவனாக தேவன் நினைஞ்சிருக்கலாம், வைத்திருக்கலாம். ஸோ அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம லீட் பண்ணுவதற்காகவே தேவன் நமக்கு இப்படி ஒரு ஸ்தானத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நமக்கு ஒரு தெளிவு வந்துடணும். என்ன, ஆண்டவர் ஒரு ராஜரீக அபிஷேகத்தோடு தான் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற தெளிவு வந்துடணும். எத்தனை பேருக்கு இந்த தெளிவு வந்திருக்கிறது? அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ராஜரீக அபிஷேகம் கொடுத்து உங்களை அழைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. அப்படி ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த தெளிவு வந்துடணும். அப்படி இருந்தாதான் நான் அடுத்து சொல்ல போற எல்லாமே உங்களுக்கு புரியும். அப்படி அந்த தெளிவு இல்லைன்னா சொல்ற எதுவுமே என்ன செய்ய போறதில்ல, புரிய போறதில்ல. ஆமா, தாவீது ராஜாவானாரு, நான் வேணா ஏதாவது வேலைக்காரனா இருந்துட்டு போயிடுறேன். ஆமா, தாவீது ராஜாவானாரு, நான் வேணா கூஜாவாவே என்ன செய்றேன், இருந்துக்கிறேன். இப்படித்தான் நம்மளுடைய அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை, வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்மளை தேவன் ஒரு ராஜாவாகத்தான் அந்த ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்குறாரு. நம்மளை அப்படி மேன்மையாகத்தான் தேவன் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், இப்போ தாவீதுக்குள்ள சில குணாதிசயங்கள் இருந்தது. இந்த குணாதிசயங்கள் தாவீதை ஒரு மிகப்பெரிய தலைவனாக உருவாக்கியது. தாவீதுக்குள்ள இருந்ததான அந்த குணாதிசயங்கள் தான் தாவீதை ஒரு ராஜரீக அபிஷேகம் நிறைந்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தியது, ஒரு ராஜாவாக வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தலைவனாக பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. டேவிட் வாஸ் an influencer. அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான மனிதனாக இருந்தார். உங்களையும் என்னையும் தேவன் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு மகா பெரிய தாக்கத்தை நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில், இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும்படியே தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆம், நம்ம ஒரு ரோல் மாடல். அநேகருக்கு நம்ம யாரு? சத்தமா சொல்லுங்க, ரோல் மாடல். நம்மளை பார்த்து பின்பற்றக்கூடிய அநேகர் உண்டா? ஏன்னா நம்மளை ஆண்டவர் ஒரு ரோல் மாடலாக வச்சிருக்கிறார். நம்மளை அநேகர் பார்த்து பின்பற்ற வேண்டியதான அந்த ஸ்தானத்தில் தான் தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பி அன் இம்பேக்ட். ஒரு மகா பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற, ஒரு தாக்கம் ஏற்படுத்துகிற நபராக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரணும். நம்ம ஒரு இடத்துல நின்னோம்னா அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம ஒருவேளை ஏனோ தானோன்னு இருந்த அந்த நிலையில் இருந்து வெளியே வருவோம்.
தேவன் என்ன ஒரு முன்மாதிரியா வச்சிருக்கிறாரு. நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு தலைவன். என்ன தேவன் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக என்ன தேவன் அழைத்திருக்கிறார். நான் ஒரு ராஜஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஆண்டுடைய பிள்ளை அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றீங்க, எங்க போய் தாக்கத்தை ஏற்படுத்துது, எங்க போய் ரோல் மாடலா இருக்கிறது நானு? சிலருக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கும். என்ன, முதல்ல தாக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டிய இடம் உங்க குடும்பம், யுவர் ஃபேமிலி. சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பம் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா அங்க தாக்கம் இல்லை, ஒரே தாக்கம் தான். தாக்குன்னு தாக்குறது தான். என்ன ரோல் மாடலாக எங்கே இருக்கிற மாடலும் போச்சு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட பேசுகிறாரு, முதல்ல நம்ம ரோல் மாடலாக தாக்கத்தை ஏற்படுத்தி ராஜஸ்தானத்தில் இருந்து தலைவனாக இருந்து செயல்பட வேண்டியதான இடம் எது? சத்தமாக சொல்லுங்க. குடும்பம், your family. ரெண்டாவது, நீங்கள் ரோல் மாடலாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் என்னன்னா யுவர் ஆஃபீஸ், உங்களுடைய அலுவலகம். ஆமாம், அல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, வேலை செய்கிறீங்களோ, அங்கே எல்லாமே நீங்கள் யாராக இருக்கணும்? ரோல் மாடல், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர். தேவன் உங்களை அப்படித்தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அடுத்து இன் மினிஸ்ட்ரி, ஊழியம். ஆமாம், ஊழியம்னு சொன்ன உடனே சபையில் செய்கிற அந்த ஊழியம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது யூனிவர்சல் மினிஸ்ட்ரி. நீங்கள் வெளியே போகும்போது வரும்போது பார்க்குறீங்க, அநேகர்கிட்ட நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லுவீங்க, பேசுவீங்க, பல இடங்களில் கலந்து பேசுவீங்க. இப்படி பல இடங்களில் செய்யப்படுகிற அந்த ஊழியத்தில் நீங்கள் யாராக இருக்கணும்? ரோல் மாடல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெளியே நம்ம யாரை பார்த்து பேசினாலும், யார் இடத்துல நம்ம பழகினாலும், இயேசுவின் பண்புகளை வெளிப்படுத்தினாலும், அவங்கள நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக முற்படும் போது அவங்களுக்கு நம்ம முன்மாதிரியா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து எங்க ரோல் மாடலா இருக்கலாம்? சபையில். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் நீங்க ரோல் மாடலா இருக்கணும். சபைக்கு நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். சபையில் உங்களை அநேக விசுவாசிகளுடைய பார்வை உங்க மேல இருக்கு, அநேகருடைய கண்கள் உங்க மேல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. புதுசா சபைக்கு வர்றவங்க அநேகருடைய பார்வை உங்க மேல இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு முன்மாதிரியா என்ன செய்யணும்? இருக்கணும். சமீபத்தில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு எல்லாம் சாப்பாடுலாம் வச்சாச்சு, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அந்த சாப்பாடு வச்சோன்னே நான் பாட்டுக்கு அடியும், ஏசப்பா அந்த ஆகாத்த ஆசீர்வாதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜபம் அப்படி கை வச்சு ஜபம் பண்ணேன். என் பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருந்தவர் என்னை பார்த்து ஒரு சிரி மட்டும் சிரித்தார். நான் ஜபம் பண்ணி முடித்த உடனே சிரிச்சிட்டு, சார் நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டார். ஆமாண்ணே. அதான் சார், இந்த கிறிஸ்தவங்க தான் சார் சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுவாங்க அப்படின்னார். இது எவ்வளோ பெரிய ரோல் மாடல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் கொடுத்த உணவுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்ற சுவாமம் இவங்களுக்குள்ள தான் இருக்குங்கிறது அவருக்கு என்ன செய்யுது? தெரியுது. இது எதனால வருது? ரோல் மாடல். ஒரு தாக்கத்தை என்ன செய்யறோம்? நம்ம ஏற்படுத்துறோம். தேவன் நம்மளை ஒரு தலைவனா ஏற்படுத்தி இருக்கிறாரு. சபையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். கடைசியா எங்க நம்ம தாக்கத்தையும் ரோல் மாடலையும் ஏற்படுத்தலாம் தெரியுமா? சொசைட்டில, சமுதாயத்தில். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. நம்ம இந்த சமுதாயத்தில் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மளை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நமக்கு ஒரு ராஜஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு தாக்கம் ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலாக இருந்து மகா பெரிய அரசனாக எழும்பி வந்தவர் தான் தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜாவுக்கு அப்படி ஒரு ஸ்தானம் இருந்தது. இந்த தாவீது ராஜாவுக்குள்ள இப்படிப்பட்டதான இந்த குவாலிட்டிஸ், அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகிற தலைவனாக இருந்ததற்குன்னு சில குவாலிட்டிஸ் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளும் அப்படி மாறிடலாம்.
அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து இதெல்லாம் எனக்குள்ளே இருக்காங்கிறத கேள்வியை எழுப்பி பார்த்தோம்னா நம்மளும் அதுபோல் ஒரு தலைவனாய் உருவாக்கப்பட்டுடலாம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:15 தாவீதுக்குள்ளே இருந்ததான சுபாவத்தை பாருங்க. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஷெப்பர்ட் லீடர், மேய்ப்பனாகிய தலைவன். நம்ம ராஜஸ்தானத்தில் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? மேய்ப்பனின் இருதயமாக இருக்கணும். மேய்ப்பனுடைய இருதயம் என்ன செய்யும்? ஆடுகளுக்காக பரிதவிக்கும். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக இருக்கணும்? மேய்ப்பனுடைய இருதயமாக இருக்கணும். ஐயோ என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, என் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற ஆடுகளுக்காய் பரிதபிக்கிற இருதயம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மேய்க்கணும். ஆமாம். ஸோ இது நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். தாவீதுக்குள்ள அது இருந்தது. அதனால தான் வசனம் சொல்லுது, தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். நீங்கள் அடுத்து சில வசனங்களை வாசிங்கன்னா அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படியெல்லாம் தாவீது செயல்பட்டார் அப்படிங்கிறது. ஆமாம். அடுத்து 2வது 1 சாமுவேல் 17:20 வாசிச்சோம்னா, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். அதிகாலையில் எழுந்து ஆடுகளை என்ன செஞ்சாரா? காவலாளி வசமாய் விட்டு. நம்ம நினைஞ்சிருப்போம் அப்பா போக சொல்லிட்டாருன்ட்டு ஆடை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நினைஞ்சிருப்போம், போயிருப்போம். ஆனால் தாவீது அதை செய்யலை. என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க? ஆடுகள் எல்லாம் கொண்டு போய் காவலாளி வசமாய் விட்டு. அக்கௌண்டபிள் லீடர். புரியுதா? உக்கிரானத்துவம் உடைய தலைவன். தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அதை எதிர்பார்க்கிறார். உண்மை, உக்கிரானத்துவம். கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கையில் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரா? அதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அதில் நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கிறோமா? இதை வச்சு தான் தேவன் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை நான் என்ன செய்வேன்? அநேகத்தில் அதிபதியாக வச்சுருப்பேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்துட்டாலே நம்மளை பெரிய ஸ்தானத்தில் தேவன் கொண்டு போய் வச்சிடறாரு. அல்லேலூயா. ஆம், நம்ம கையில் தேவன் முதல்ல கொடுக்கறது கொஞ்சத்தை தான் கொடுக்குறார். கொஞ்சமாக கொடுத்து தான் நம்மளை பார்க்குறாரு. இவன் எப்படி அக்கௌண்டபிளாக இருப்பானா அப்படின்னு பார்க்குறாரு. அந்த கொஞ்சமாக தாவீது கையில் தேவன் கொடுத்தது தான் ஆடு. கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து ஒரு ஆட்டு இடையினா வச்சு பார்க்குறாரு. இந்த ஆடுகளை இவன் எப்படி மேய்க்கிறான், இந்த ஆடுகளை மேய்க்கிறதுல இவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறானா, இவனுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கான்னு பார்க்குறாரு. அதில் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அப்பா போன்னு சொன்ன உடனே ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டுட்டு போகலை, மாறாக காவலாளி வசமாக கொண்டு வந்து பொறுப்பாய் ஆடுகளை விட்டுட்டு அப்புறம் தான் என்ன செய்கிறாரு? போகிறாரு. தேவன் பார்த்தாரு, இவன் உண்மை உள்ளவன், இவனுக்கு உக்கிரானத்துவம் இருக்குது, இவன் ரொம்ப பொறுப்புள்ளவனாக இருக்கிறான், இவனைத்தான் நான் ராஜாவாக்கணும். ராஜாவாக்கிட்டார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல இப்படிப்பட்ட அந்த சுபாவம், அந்த குவாலிட்டி எதிர்பார்க்குறார். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதால அந்த பொறுப்பு சிறிதாயினும் அதில் நம்ம உண்மையாக என்ன செய்யணும்? இருக்கணும். அது சின்னதாக தான் இருக்கும். அதில் நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மளை அநேகத்திற்கு ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சார் அடுத்து பாருங்க, 1 சாமுவேல் 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். ரெஸ்பான்சிபிள் லீடர், டியூட்டி பவுண்ட் லீடர். தாவீது இங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன? அண்ணன் மர விசாரிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்பா என்ன சொல்றாரு? இந்த பால் கட்டிகளை கொண்டு போய் கொடுத்து அண்ணன் மரம் என்ன செஞ்சுட்டு வா, விசாரிச்சுட்டு வா. இதுதான் கொடுக்கப்பட்டதான டியூட்டி, ரெஸ்பான்சிபிள். இதை கரெக்டாக செஞ்சார். செஞ்சாரா? நேராக அண்ணன்ட்ட போனாரு. போய் என்ன செய்யறாரு? அண்ணன்ட்ட கேட்குறாரு, தன் சகோதரரை பார்த்து சுகமாய்
அப்பா சொன்னதை அந்த டியூட்டியை கரெக்டாக செய்தார். அல்லேலூயா. அப்போ நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும். டியூட்டி பவுண்டு லீடராக இருக்கணும். அதில் எத்தனை குழப்பங்கள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை சூழல் சாதகம் இல்லாததாக இருந்தாலும் நாம் அதில் கரெக்டாக செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்கிறவன் தான் நல்ல தலைவன். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை தான் அந்த ராஜஸ்தானத்தில் வைத்து தேவன் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் அதை தவிர்த்து அல்லது அதை நம்ம ஏதோ உதாசீனப்படுத்தி அப்படியே வாழ்க்கை போகிறதுனால தான் அந்த ராஜஸ்தானத்தை இன்னும் என்ன செய்ய முடியல, அடைய முடியல. அப்போ நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறதான அந்த பொறுப்பில், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்ம சரியாக இருப்போமானால் ராஜஸ்தானத்தை என்ன செய்யலாம், அடைய விடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று தாவீது கேட்கிறார். பர்பஸ்ஃபுல் லீடர் தாவீது ஒரு முகாந்திரத்தோட தான் வரார், ஒரு பர்பஸோட தான் வரார். நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு, நோக்கம் இருக்கணும், திட்டம் இருக்கணும். ஆமா, அதனால தான் நம்ம லீடர்ஸ் மீட்டிங் நடத்துறோம், அதனால தான் நம்ம ஹோப் சென்டர் மீட்டிங் நடத்துறோம். ஏன்? நோக்கம் இல்லாமல் எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. லக்கு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதனால தான் 120ன்னு எழுதி போட்டு இப்படி ஒரு லக்கை நிர்ணயம் பண்ணி செயல்படுறோம். அப்போ எல்லாவற்றிலுமே ஒரு முகாந்தரத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். தாவீது அதை சொல்றாரு பாருங்க, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் என்ன செய்யுது, இருக்குது. அப்போ அந்த முகாந்தரம் இல்லாம எதை செஞ்சாலும் அது வீணா என்ன செஞ்சிடும், போயிடும். முகாந்தரத்தோடு செய்யப்படுகிற எல்லாம் தான் அது ஆசீர்வாதமா இருக்கும், ராஜஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17:39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த வசனங்கள் நமக்கு எதை காண்பித்து கொடுக்குன்னா, டேவிட் வாஸ் a God dependent leader. தேவனை சார்ந்திருக்கிற ஒரு தலைவன். முதல்ல ஆயுதங்கள்லாம் கொடுத்து அதை போட சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இது எனக்கு அபியாசம் இல்லை, இது எனக்கு வேண்டாம். அப்போ என்னதான் செய்ய போற? 45வது வசனத்தில் சொல்றாரு, பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு நீ வர்ற, அதோட நான் வரல. புரியுதா உங்களுக்கு? கோலியாத்தே, உன்கிட்ட பட்டயம் இருக்கு, உன்கிட்ட ஈட்டி இருக்கு, உன்கிட்ட கேடகம் என்ன செய்து இருக்கு, அது எதுவுமே ஏன்ட்ட இல்லை. ஏன்ட்ட ஒன்று இருக்கு, அது என்னன்னா இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. God dependent leader, தேவனை சார்ந்து கொள்ளும் தலைவன். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். நம்ம எவ்வளோ பெரிய சாதனையாளர்களா என்ன பண்ணாலும் சரி, தேவனை சார்ந்தா தான் அதில் ஆசீர்வாதம் இருக்கு. தேவனை சார்ந்து கொண்டால் தான் அதில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் யாரை சார்ந்து கொள்ள வேண்டாம்? ஆமாம், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமாம், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்க. குடும்பம் தேவனை சார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சுகம் பலன் தேவனை சார்ந்து கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து கொண்டா அங்கதான் ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவன் தராரு. அல்லேலூயா. ஆமா, இந்த காலை வேளையில் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை தியானித்த நாம இது மாதிரியான குவாலிட்டி எனக்கும் வரட்டும் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே, ஒரு உக்ரானத்துவம் உடையதான இருதயம் எனக்கு வரட்டும், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையாக இருக்க எனக்கு ஒரு இருதயம் தாங்க ஆண்டவரே,
எனக்குன்னு ஒரு நோக்கம் இருப்பதை உணர்ந்து செயல்பட எனக்கு ஒரு இருதயம் தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரையே சார்ந்து கொண்டு ஓட, உண்மையே பிடித்து கொண்டு செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ராஜஸ்தானத்தில் வைத்து தேவன் அழகு பார்ப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி உயர்த்தி மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். எளிமை நிற்போம் கர்த்தருடைய பிரசன்னத்தில். பிரைஸ் யூ.